இன்னைக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரௌனி செய்ய போறோம். அது பசங்களுக்கு ஒண்டி பிடிச்சிக்க கூடாது, நம்மளுக்கும் ரொம்ப பிடிச்சிக்கணும், கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும். பக்கா மெஷர்மெண்ட்டோட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் வந்து 100 கிராம் பட்டர் எடுத்துக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஃபர்ஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொலன்னு ஆயிடும். இதை ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்றேன். சர்க்கரையும் பட்டரும் வந்து ஒன்று சேர்ந்தா போல வரணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல வந்து 1/2 கப் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சிருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் மசிச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி இல்லைன்னா மிக்சில கூட நீங்க அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து 1 கப் வந்து ராகி மாவு, கொஞ்சமா சிட்டிக்கா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து 3 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடரு, 1/4 கப் வந்து பால் வந்து நம்ம கலக்கும் போது எவ்வளவு தேவைப்படுதோ ஆட் பண்ணிக்கணும். 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம். எனக்கு 1/4 கப் பால் வந்து கரெக்டா இருந்துச்சு. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கம்பைனா வரும். அந்த டைம்ல வந்து ஒரு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்றேன். நீங்க 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ், சாக்லேட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சிப்ஸ் தான் இருந்துச்சு. அதை வந்து நான் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட சாக்லேட், டார்க் சாக்லேட் எது இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏர் ஃப்ரைல தான் செய்ய போறேன். அதுல வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுல வந்து நான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன். மேல வந்து டாப்பிங்காக கொஞ்சமா வந்து பாதாம், சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு இது 165 டிகிரில 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி ரெடி. இதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குன்னு நம்மளோட பசங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சாஃப்ட்டு. நம்ம கட் பண்ணி எடுக்கும் போதே நான் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிடுங்க.